ஹலோ Daddyson viewers. இன்னைக்கு நான் ஒரு அன்பாக்சிங் காட்ட போகிறேன். என்ன அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா kawasaki ninja 300 பைக்குடைய ஃப்ரேம் ஸ்லைடர் தான் வாங்கியிருக்கேன். அதை இன்னைக்கு நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபார்ட் மோட்டார் சைக்கிள் சிஎன்சி ஃப்ரேம் ஸ்லைடர். இந்த கோபார்ட்ன்ற கம்பெனியோட இது வந்து ஆன்லைனில் வந்து நான் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணேன். அமேசான்லாம் கூட பார்த்தேன். எங்கேயுமே வந்து நிஞ்சா 300 பைக்குடைய ஃப்ரேம் ஸ்லைடர் எங்கேயுமே கிடைக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா ubike.comல வந்து அது ஒரு சைடில் மட்டும் அவைலபிள் இருந்தது. பட் அது வந்து இந்தியாவில் கிடையாது. அது வந்து யூஎஸ்ல வந்து தான் வருது. ஸோ நானும் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் இது கைக்கு வந்திருக்கு. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புக் பண்ண ஒரு பொருள் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு பயமாக தான். ஆனால் இது கரெக்டாக வந்துருச்சு. இனிமேல் தான் இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கணும். வாங்க அன்பாக்சிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லு, இன்வாய்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு பில்லு, DHL பார்சல் சர்வீஸுடைய தனியாக ஒரு பில் வந்துருக்குது. பாருங்க சிஎன்சி ஃப்ரேம் ஸ்லைடிங். ஃப்ரேம் ஸ்லைடிங் மெட்டீரியல் வந்திருக்கு. அதுக்கான கூட வந்து போல்ட் நட் வந்துருக்கு. ஆக்சுவலி வந்து அது இந்த பேக்கிங்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர்போர்ட் செக்கிங்கில் பிரிச்சிருப்பாங்க போல இருக்குது. பிரித்து செக் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுருக்காங்க. அதனால தான் இது வெறும் கவராக பிரிஞ்சு கிடக்குது. இது 4 தான் இதுக்கான மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா பைக்குடைய ரைட் சைடு வலது பக்கம் வரக்கூடிய ப்ராக்கெட்டு. இது வந்து இடது பக்கம் வரக்கூடிய ப்ராக்கெட்டு. இந்த ப்ராக்கெட்டில் வந்து இந்த ஸ்லைடர் இல்லை, இந்த ஸ்லைடரை வந்து இப்படி ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக இப்படி நிற்கும். இதை வந்து இடது பக்கத்தில் ஃபிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக பைக்கில் 2 பக்கம் அப்படி செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 2 பக்கம் 2 ஃப்ரேம் ஸ்லைட் நிற்கும். அது எப்படி ஃபிட் பண்ணுறது அதுக்கான போல்ட் நட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, அதுக்கான போல்ட் நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, அதுக்கான ஸ்டீலு ஸ்க்ரூஸு, ஸ்க்ரூ 4 கொடுத்துருக்காங்க. அதுக்கான வாஷர்ஸு, அதுக்கான நட்டு, இந்த இதில் போடக்கூடிய 2 நட்டு. இது வந்து அந்த டாப்பில் போடக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய புஷ்ஷு, 2 புஷ்ஷு இருக்காங்க. ஸோ இந்த கருப்பாக இருக்கிறது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்லின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் உடையாது, டேமேஜ் ஆகாது. ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் தான் அவங்க தவிர நல்ல வெயிட் லோடு தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வந்து லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டு மாற்றி போட்டுறக்கூடாது. ஏன்னா ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். தெரியுது வித்தியாசம்? ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஸோ வந்து இதில் ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட்டில் வரும். அதை ஃபிட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக பொசிஷன் தெரியுது, ரைட்டு எது லெஃப்ட்டுன்னு. ஸோ ஆனால் இதில் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு வர்ற ஃப்ரேமு, இது வந்து லெஃப்ட் சைடு வர்ற ஃப்ரேம். பைக்குடைய ரைட் சைடு வர ஃப்ரேம், இது லெஃப்ட் சைடு வரும். கீழே 2 ஹோல் வரும், இது ரைட் சைடு வருது. கீழே 1 ஹோல் வரும், இது லெஃப்ட் சைடு வர்றது. அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆவலாக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 9,097 rupees.
ubuy.comல 9097 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு சொல்லி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்துருக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். அது போக கஸ்டம்ஸ் சார்ஜ் வந்து நம்ம தான் கட்டணும், ஏர்போர்ட்டு கஸ்டம்ஸ் சார்ஜ். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5500 ருபீஸை கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அரௌண்ட் 16,000 கிட்ட வந்துருக்கு இதோட இது. ஸோ வேணுன்றவங்க ஆன்லைனில் புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி உங்கள் பைக்குக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஏன் இதை இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பைக்கே ரொம்ப விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பைக் வந்து கீழே விழும்போது அந்த ஃப்ரேம்ஸு, அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் இல்லையா, அது வந்து உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஸ்லைடரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இதை நம்ம காஸ்ட் பார்க்காம நம்ம இந்த சேஃப்டிக்காக, அதாவது வண்டியோட சேஃப்டிக்காக நம்ம இதை வாங்கி போடுறோம். இல்லைன்னா இது கீழே விழுதுன்னா அந்த ஃப்ரேமு, இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிடுச்சின்னு சொன்னால் அது இதோட பல மடங்கு விலை அதிகம். அதனால் நம்ம இதை வாங்கி போடுறதுல நம்ம வந்து பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வண்டியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஸ்லைடு. இப்போ நார்மலாக வந்து மற்ற பைக்லாம் பம்பர் போடுவாங்க, பட் இந்த பைக்கில் வந்து பம்பர் போட முடியாது. அதனால் நம்ம இந்த ஃப்ரேம் ஸ்லைடரை போடுறோம். ஸோ கிடைக்கிறத நம்ம வாங்கி போட்டு நம்ம வண்டியும் பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி நிஞ்சா 300 பைக் வச்சுருக்கிறவங்க இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வேணும்னீங்கன்னா அவங்க ubuy.com போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் அங்கே புக் பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஒரு 20 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பட் பொருள் நல்ல மெட்டீரியல் செம்மையாக இருக்குது. ஸோ இதுதாங்க ஃப்ரேம் ஸ்லைடர் வந்துருச்சு. இனி இதை வந்து நான் கவாசக்கி நிஞ்சா 300 பைக்கில், என்னுடைய பைக்கில் நான் வந்து இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அந்த இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவை இன்ஸ்டால் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் டாடிசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.